Hallelujah. 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 Amen. Please go. Okay. Another one thing that I shall go. So you say that I can body. There was so many classes. எனக்கு ஆயத்தம் செய்யும்படியாக நல்ல நிலமாக மாறும்படியாக ஆயத்தம் பண்ணப்பட்ட இருந்தீர்களாக இந்த விதைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக மன்னாவை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் சபைக்கு என்ன பேச விரும்புகிறாரோ அந்த வார்த்தைகளை நாளில் கேட்கும்படியாக கேட்கிற செவிகளாக காதுகளை கேட்டு இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு பலப்படும்படியாக தெய்வமாக அவர் விரும்புகிறார். சபையோடு பேசுகிறாங்க. சபையை போஷிக்கிறவர் இந்த நாளிலும் ஒவ்வொரு ஆத்மாவை போஷிக்கப்படுவார்.
பரிசுத்தரின் நன்றியோடு சொல்லுங்கள். Not by enticing words or man's wisdom, by a demonstration of spirit and power. பரிசுத்தால் முழுவீச்சில் கொடுமளவே வரும். நாளிலே வார்த்தைகள் கொடுக்கும். ஒவ்வொருவருடைய மாற்றி தேற்றி குணப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜனசந்தையோடு இருக்கும்படியாக இருக்கிறது. ஆமென். சபை அவருடைய வெளியேற சனத்துக்கு நாம் கொடுக்கப்பட்டது. நீ உட்கார்ந்து கொண்டிருக்கிற இடம் பரிசுத்தமான ஸ்தலம். ஆமென். அவருடைய வெளியேற by one sacrifice on the cross, அந்த சிலுவையிலே பட்ட பாடல் நினைத்துத்தான் இந்த சபை உட்கார்ந்து கொண்டிருக்கிற இடம் கொடுக்கப்பட்டது. ஆமென். நாம் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆமென். சகோதரர்கள், சகோதரிகள், பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த சபையில் each and every one of you have a role to play. நாங்கள் சபைக்கு வருகிறோம். It's not a place, it is a place of fellowship. It's not only the place of fellowship. Amen. Hallelujah. Amen. பலிபீடத்தில் உட்கார்ந்த சகோதரர்கள், you have a role to play. Amen. It's not only you play the instruments. Amen. அவர் துதி மத்தியிலே வசமாக with all holiness prepare and come sit at the altar. Amen. ஆராதனை கூடும். Amen. Hallelujah. வருகிறோம் போகிறோம். நாங்களே தேவன் அநேக காரியங்களை குறித்து எங்களோடு பேசிக் கொண்டிருந்தார். பாஸ்டர் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தது மாதிரி கர்த்தருடைய கிருபையினாலே நாங்கள் ஒமான் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேலைகளை செய்து தேவ ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். என்னோட தாய் என்ன பெற்றிருக்க ஒரு பொருத்தினோடு பெற்றெடுத்தாங்க. ஆண் மகனை நீங்கள் கொடுத்திருக்கிறதால் ஊழியத்திற்கு கொடுத்துருக்கேன். அதெல்லாம் மறந்துச்சு. என்னோட தந்தை என்னோட தந்தை படிக்கட்டும், ப்ரொஃபஷனல் லைஃப்ல வரட்டும், எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு முன்குறித்ததை அவர் நிறைவேற்ற நான் ஒரே மகன், என்னோட பெற்ற ஒரே மகன். அப்போ எவ்ரி கம்ஃபர்ட் வாஸ் தேர். என்னோட அப்பாவுக்கு தனியாக ஊர் இருக்கு, விருப்பமா இருக்காங்க, விருப்பம் இல்லை, வெளியே ஊர் இருக்கு. ஆனால் அதே பிரித்த வந்தது காட்டி அரபு தேசத்துக்கு அழைத்து சென்றார். நமக்கு என்ன சொன்னீங்களோ, நீங்க அவர் சொல்லும் போது கேட்டுட்டா நல்லா இருக்கும். கேட்கவில்லை என்றாலும் அவருக்கு ஒரு வழி உண்டு. அவர் வழியில் உங்களுக்கு போக்கி போட்டு அதே போல என்னை போக்கி போட்டு பயில் காட்டி அரபு தேசத்திற்கு அழைக்கப்பட்டது. அங்கு சென்று எங்களை உருவாக்கினார். God prepared us in the wilderness. Amen. We are into the prophetical ministry. தேவன் அநேக காரியங்களை கொடுத்து, தேசங்களை கொடுத்து, ராஜ்யங்களை கொடுத்து, பிரதமர் எல்லாரும் கொடுத்து தீர்க்கமாக தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் இந்த லைட் மிஷன் சர்ச், இந்த சர்ச் இந்த பல்லாவரம் இடத்திலே, இந்த இடத்திலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்குமானால் தேவராஜ்யத்திற்கென்ற ஒரு திட்டம். Why this church has been established in this particular locality? Amen. Hallelujah. எல்லாருக்கும் பங்குக்கு கொடுங்க. Hallelujah. இந்த நாளிலே ஆவியானவர் விருப்பப்பட்டது என்னவென்றால் ஃபேமிலி, குடும்பம். நல்ல திருமண அறிக்கையை வாசிக்கிறது என்ற சந்தோஷம். திருமணத்தில் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. Probably this message is specifically for God. The present generation, இப்ப இருக்கிற தலைமுறை கிறிஸ்தவ குடும்பங்கள், எத்தனையோ குடும்பங்கள் பிரச்சனை
பிரச்சனைகள் இருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? எஸ் பாஸ்டர், ரைட்? டிவோர்சஸ் இருக்கா இல்லையா? மெட்ராஸ் பட்டணத்திலே ஃபேமிலி கோர்ட்ல எத்தனையோ கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ். உண்மையா இல்லையா? எஸ். நம்ம அநேக செய்திகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம், வருகையை பற்றி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இயேசு வரப்போகிறார், உண்மை வரப்போகிறார். அந்த விலையேற பெற்ற சிலுவையின் அனுபவத்தின் மூலம், ரத்தத்தின் மூலம் இந்த சபையை கொடுத்தார். இந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது எதற்கென்றால் தெய்வ ராஜ்யத்தின் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தான் சபை கொடுக்கப்பட்டது. இயேசு சிலுவையிலே தொங்கின பொழுது 2 காரியங்களை நிறைவேற்றினார். 2 காரியங்கள். ஒன்று, விழுந்து போன மனிதனை அவர் மீண்டுமாக எழுப்பி தூக்கி எடுத்தார். எப்படி? அவர் ரத்தத்தினால் சிந்தி, அந்த ரத்தத்தினால் கழுவி நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது தேவன் செய்த செயல். இன்னொன்று என்ன? யாராவது சொல்லுங்க. There are 2 parts of the works on the cross. சிலுவையிலே 2 காரியங்கள். ஒன்று, விழுந்து போன மனிதனை அவர் ரட்சித்திருக்கிறார் அவர் ரத்தத்தின் மூலம். ரட்சிக்கப்பட்ட மனிதன் இழந்து பிசாசு அபகரித்துக் கொண்ட இந்த பூமியை மீட்டெடுக்கும்படியாக எனக்கும் உங்களுக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதுக்குதான் சபை. That is the prime reason why a church is given. இந்த பகுதியில் எத்தனையோ மக்கள் புரட்சாதிகள் இருக்கிறார்கள். எப்படி இயேசு ஜீவிக்கிறவர் என்று நீங்க நிரூபித்து காண்பிப்பீங்க. சபை ஸ்தானத்தில் நிற்கிற பொழுது, பரிசுத்தாவின் முழு அபிஷேகத்தோடு செயல்படுகிற பொழுது ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். அது நீங்க தான். The responsibility is with you. அருமையான பாஸ்டர் கொடுத்திருக்கிறார். பாஸ்டர், while the worship was going on, the Holy Spirit spoke some words, and I want to release it to you. Amen. உங்களுக்கு கொஞ்சம் மனம் இருந்தும் மறுதலியாமல் நாமத்தை மகிமைப்பட்டு நினைத்தான். ஒருவரும் கூட்டக்கூடாத படிக்கு திறந்த வாசலை நான் வைக்கிறேன். He has kept an open door before you, and this church will expand. Amen. இந்த சபை விரிவடையும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Amen. Hallelujah. எல்லாத்துக்கும் பங்கு. அதுதான் நாளைக்கு ஆழமாக நம்ம பார்க்க போகிறோம். அது எங்க ஆரம்பிக்கிறோம்னா குடும்பம் ஒழுங்கா இல்லைன்னா சபை ஒழுங்கா இருப்பாங்க. அடிப்படை ஃபேமிலி ஃபவுண்டேஷன். அந்த ஆண்டில் இதை குறித்து பேசுகிறோம். மிகவும் அவர் வேதனைப்பட்டவராக இருந்தார். இதை குறித்து பேச வேண்டும். நம்ம அநேக காரியங்கள், எக்ஸ்பான்ஷன்ஸ், பெரிய பெரிய சபைகள், அதை கட்டும், இதை கட்டும், இதெல்லாம் fine, it's all good. How is the family? கணவன், மனைவி, பிள்ளைகள், அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஒரு பக்கம் பார்த்திருக்கோம். ஆனால் தேவன் எங்க பார்க்கிறார்? ஃபவுண்டேஷன் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டடம் கட்டுகிற பொழுது ஃபவுண்டேஷன் தான் ஃபர்ஸ்ட் போடணும். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா எவ்வளவு உயரம்னாலும் வேதத்தின் அடிப்படையிலே ஒரு குடும்பம் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதற்கு நான் என்னையும் மனைவியும் அநேக காரியங்களிலே கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அதனால நம்ம சாட்சியாக சொல்ல முடியும். Whatever ministry we do, unless the family is built, ministry cannot be built. Amen. Hallelujah. There must be a clear understanding between the husband and the wife. Amen. தேவனால் ரட்சிக்கப்பட்டால், ரத்தத்தால் கழுவப்பட்டு நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டி இருப்பீர்கள் என்றால் வேதத்தின்படி உங்கள் எல்லாரும் இருக்கும். Every one of you நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்களானால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு ஒரு புதிய சிருஷ்டி மாறி இருக்கிறார்கள், எல்லாருக்கும் ஒரு பங்கு உண்டு, அழைப்பு உண்டு. Amen. Hallelujah. We are in the end times. Yes.
நம்ம கடைசி காலங்களில் இருக்கிறோம். இயேசு எப்படி எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அதே போல மகிமையாய் தேவன் சபைக்கு வராரா, எதுக்கு வராரா? அவர் மணவாளனாய் வரப்போகிறார். மணவாளன் அப்ப சபை என்ன மாறணும்? மணவாட்டியா? ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா ஃபேமிலி. குடும்பம் எந்த அளவுக்கு கட்டப்பட்டு தேவனுக்கு வளர்கிறார்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் குடும்பத்தை மகிமையாக பயன்படுத்துகிறார். அந்த குடும்பத்தை மகிமையை பயன்படுத்துகிற பொழுது சபை மகிமையினால் நிரம்பும். அப்படி ஒவ்வொரு குடும்பமும் கிறிஸ்துவுக்குள் கட்டப்படுகிற பொழுது சபை ஒரு மகிமையான சபை. நாளிலே வேதத்தில் நாம் குறிப்புகளை பார்க்க போகிறோம். ஆதியிலே தேவன் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளையும் சிருஷ்டித்தார். ஆமென். அப்படிதானே? அனுதினமும் யார் வந்து பார்த்தா? தேவன் குளிர்ச்சியான வேளையிலே ஏதேன் தோட்டத்திலே வந்து அவர்களோடு சஞ்சரித்தார். எஸ், ஆமென். பண்ணாரா இல்லையா? பண்ணாரா இல்லையா? அதுதான் குழு. இப்ப அப்படி இருக்கா? இருக்கா இல்லையா? ஓபனா பேசுவாங்க. அப்ப தேவன் விரும்பினது ஒரு ஸ்தானம். Now I come into the deeper, ஒரு பலமுள்ள ஆகாரத்தை கொடுக்க முடியாது விரும்புகிறேன். ஆமென். Who is the husband? Who is the wife? In unison with the Holy Spirit. தேவனோடு அணுக உறவாடுகிறார். அப்படிதானே? அப்போ கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து அனுதினமும் வாழ்கிற வாழ்க்கை தான் ஆமென். கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கையும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம். இது கரெக்டா இருந்துச்சுன்னா சபை கரெக்டாவும் சமுதாயமும் சீர்படும். We lost the teaching in the church how a spiritual family is to be. Amen. இதற்கு அநேக காரியங்களை வைத்து கற்றுக் கொடுத்தார். நாங்கள் விழுந்து எழும்பி இந்த காரியங்களை கற்றுக்கொண்டோம். கற்றுக்கொண்டதுதான் நான் கொடுத்தோம். Hallelujah. Hallelujah. Thank you Lord. முதலாவது, திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை. நீங்க எழுதி வைத்துக் கொள்ளலாம். முதலாவது, a marriage is a covenant. தேவன் உடன்படிக்கை செய்கிற தேவன். நீங்க right from the Old Testament up to the New Testament எங்க பார்த்தாலும் தேவன் உடன்படிக்கை செய்கிறார். ஆமென். நம்ம முன்னோர்கள் ஒரு பலிபீடத்தை கட்டுவாங்க. பலிபீடத்துல பதில் கொடுப்பாங்க. So an altar was a place of intersection of the heaven and the earth. ஒரு பலிபீடத்துல தான் பலி வந்துச்சு. சாரி, பலியும் கொடுத்தார்கள், பதிலும் வந்தது. வந்ததா இல்லையா? வந்ததா இல்லையா? Please respond. தைரியம் சொல்லி தப்பாதான் பரவாயில்ல. நோ. ஆமென். பலிபீடத்துல தான் பலியும் கொடுத்தார்கள், பதிலும் வந்தது. அங்கதான் தேவன் உடன்படிக்கை செய்தார். ஆபிரகாம் செய்தார், நோவாவோட எல்லாரும் உடன்படிக்கை செய்தார். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். Start praying from now, saying that கர்த்தாவே உம்மோடு இந்த திருமணம் ஒரு உடன்படிக்கையான திருமணம் மாறட்டும். Okay? When God makes a covenant, He will not break. ஏன் குடும்பங்கள் உடைந்து போகிறது என்றால் there is no proper covenant. நான் உடன்படிக்கைக்குள்ள வரணும். சபைக்கு போறோம், திருமணம் எங்க நடக்குது? சபையில் நடக்குது. பலிபீடம் நடக்குது. அது என்னது? உடன்படிக்கை. உடன்படிக்கை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு வாசிக்கிறோம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 5வது வசனம் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 50:5.
என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்றார். பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்றார். பலியினாலே என்னோட உடன்படிக்கை. அப்ப உடன்படிக்கை பண்ண வேண்டுமென்றால் என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும். பலி எங்க செலுத்துவாங்க? பலி. புரியுதா? அப்ப ஒரு குடும்பம் கட்டப்பட வேண்டுமென்றால் குடும்ப பலிபீடம் கட்டப்பட வேண்டும். புரியுதா? புரியல சொல்லுங்க. கண்டிப்பா எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் அனுதினம் யுத்தம் தான். கிறிஸ்தவ வாழ்க்கை யுத்தம் தான் வாழ்க்கை இல்லை. சரியா? Every day is a warfare. அனுதினம் யுத்தம். ஆனா யுத்தம் நீங்கள் செய்ய வேண்டுமானால் நீங்கள் சும்மா போய் அடிக்க முடியாது. ஒரு மிலிட்டரி போய் ஒரு தேசத்துல சும்மா போய் அடிக்க முடியுமா? என்ன பண்ணுவாங்க? திட்டம் பண்ணுவாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி. The spiritual world is also the same. See, நம்ம ஒரு சில ஆவிக்குரிய காரியங்கள் நம்ம அறியாமல் இருந்தால் இட்ஸ் highly structured and principled kingdom. Amen. Hallelujah. நம்ம பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நடப்பவர்கள் எல்லாம் ஏற்கனவே ஆவின் மண்டலத்தில் நடந்தாயிற்று. So if you want to control your life and destiny, you should attack. புரியுதா? நீங்க அங்க அதனால்தான் வேதம் சொல்கிறது, உங்கள் விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்தாவிக்குள் pray in the Holy Ghost. Amen. முதல் பாயிண்ட் வருவோம். பலிபீடம், பலி உடன்படிக்கை. அப்ப ஆற்றில் நின்று நம்ம தாலி கட்டுகிற பொழுது உடன்படிக்கை பூமியிலே நம்ம நேச்சுரல் இதெல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனால் அது தேவனோடு செய்கிற ஒரு உடன்படிக்கை. இந்த மூணு கரெக்டா வரணும். ஆல்டர், சாக்ரிஃபைஸ், கவர்னன்ட். அப்ப ஏலியா எல்லாரும் கூப்பிடுறாங்க. முதல்ல ஆகாப், எசபேல் அவங்க இருக்கிறது எல்லாம் புதிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. The time comes, எலியா நேரம் வந்த பொழுது முதலாவது அவன் பலிபீடத்தை சதறுகிறான். எனக்கு ப்ரூவ் பண்ணணும். கர்த்தருடைய பலி, கர்த்தருடைய அக்னி இறங்குவதற்கு அவன் பலிபீடத்தை ஆயத்தப்படுத்துகிறான். There is a response in the altar. அந்த பலிபீடத்தை என்ன பண்றா? 12 கற்கள். ஆனாலும் அந்த சமயத்திலே யூதாவும் இஸ்ரவேலும் பிரிந்தா இருந்தார். அவன் பலிபீடத்தை செலுத்துகிற நாட்களில் யூதாவும் இஸ்ரவேலும் பிரிந்தா இருந்தார்கள். ஆனா எப்படி கட்டின பலிபீடத்தை? 12 கற்கள் ஒன்று சேர்த்து கட்டுகிறார்கள். 2 தேசங்களும் ஒன்றாய் இணைந்தது போல அந்த பலிபீடத்தை கட்டி ஆயத்தப்படுத்துகிறது. அதனாலதான் அதனால்தான் the first and foremost, the most important thing is to build your family altar. உங்க குடும்ப பலிபீடம் கட்டப்படும்படியாக ஜெபிக்காதீங்க. ஆமென். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா எப்படிப்பட்ட காற்று வீசினாலும் கற்பாறைகள் கட்டின வீடு விழுமா விழாது. எப்படிப்பட்ட காற்று வீசினாலும் அது ஃபவுண்டேஷன் இஸ் altar, family altar. சபை ஒரு பலிபீடம், குடும்பத்திற்கு மக்கள் பலிபீடம் உண்டு. Amen. பழைய பாட்டிலிருந்து நாம் புதிய பாட்டு வர வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமை தந்து இருக்கிறாங்க.
மோசே மூலம் வார்த்தைகள் ஒரு கடைசியா ஒரு வார்த்தை, கடைசியா ஒரு வார்த்தை. அப்போ ஆயத்தப்படுத்த சொல்றாங்க. ஒவ்வொரு குடும்பமும் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு குடும்பமும் என்ன பண்ணணும்? பண்ணி ஒரு ஆடை அடித்து அந்த நிலைக்கால பூசணும். அப்போ சந்தானதூதன் வருகிற பொழுது அந்த ரத்தத்தை பார்த்து அவன் கடந்து போவான். இது பழைய ஏற்பாட்டிலே இயேசு அந்த பஸ்காவாக மாறினார். இதுல கருத்து என்னவென்றால், ஒவ்வொரு குடும்பமும் ஒரு ஆட்டை எடுத்துக்கொண்டு அதை வெட்டி அந்த ரத்தத்தை தெளிக்க வேண்டும். யார் பண்ணணும்? அந்த குடும்பத்தில் யார் பண்ணணும்? அந்த குடும்பத்தில் தலைவன் அந்த ஆட்டை எடுத்து அதை வெட்டி அந்த ரத்தத்தை தெளிக்க வேண்டும். அதை அவர்கள் சமைத்து அதை சாப்பிடுவாங்க. சிஸ்டர், உங்க கையில் இருக்குல்ல, எல்லாரும் அப்ப புருஷன் என்றால் ஒரு ஸ்தானம் உண்டு. You have a responsibility as husband. ஆனால் அதிகார சென்றிருக்கல்ல, தேவ சித்தத்தின்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து தேவனுடைய சித்தத்தின்படி குடும்பத்தை வழிநடத்துவதற்கு தான் அந்த அதிகாரம். மொத்த அதிகாரம் சென்றிருக்கிறது. நம்ம தலை கிறிஸ்துவின் தலைக்குள்ள ஒப்பு கொடுத்து அந்த ஸ்தானம், புருஷன் என்பது ஒரு ஸ்தானம். You must stand in that authority. கணவன் மனைவி வருகிற பொழுது there will be lot of difference of opinions. கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக வரும். நம்ம செய்ய வேண்டியது இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். இயேசு என்ன செய்தார்? ஒவ்வொரு முறையும் மலை மீது ஏறி பிதாவோட தனித்திருந்தார். மோசே என்ன பண்ண? கூடாரத்தில் ஓடி தேவனோட சஞ்சரித்தார். இதுதான் புருஷன் செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. புருஷன் என்பது ஒரு ஸ்தானம். ஏன் ஆவியானவர் இதை மீண்டுமாக பேசிக்ஸ் வருகிறார் என்றால், மணவாட்டி நாட்கள் வந்தாயிற்று. ஆமென். மணவாட்டி ஆயத்தப்படுகிற நாட்கள் வந்தாயிற்று. But the church is already corrupted. Right, pastor? The church is already corrupted by the devil. The solid teachings are gone. Amen. இப்போ ஃபுல்லா ஆரம்பது ஃபோக்கஸ். அந்த யங் ஜெனரேஷன் அப்படியே என்னாச்சு? வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். கலாத்தியர் ஒரு அருமையான வார்த்தை இருக்கு, சில பேர் பிடிக்காது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், புத்தி இல்லாத கலாத்தியரே, உங்களை மயக்கினவன் who has believes you, right? எப்படி அப்போ how witchcraft can come in? believes உனக்கு எப்படி சபைக்குள்ள வரும்? பவுல் கலாத்திய சபைக்கு எழுதுகிறார், O foolish Galatians, who has believes you? அப்படின்றால் சபையும் சபை மக்களும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். பவுல் எப்ப எழுதிட்டாரு? ஆதி காலத்தில் எழுதி வச்சிட்டார். அவர் என்ன சொல்றாரு? நீங்க ஆவியில ஆரம்பிச்சு எப்படி மாம்சத்துல இந்த சிஸ்டம் மூலமா வார்த்தை வந்துச்சு. ஏசாயா, who was the prophet Isaiah? தேவனால் அழைக்கப்பட்ட யார் ஏசாயா? சொல்லுங்க. தேவனால் அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசி. Even the prophets of the Old Testament என்ன பவர்ஃபுல்லா பேசியிருக்காங்க. யோவான் எப்படி பேசினா? விலியம் பாப்பர் இப்ப சபையில அவன் பேச இருப்பீங்களா நீங்க? Speak is also required, carrot also required. Our management will possibility carrot and speak policy. சபை முதலாவது சீர்படுத்துகிற இடம். வருகிறவர்களை சீர்படுத்தி உருவாக்கி நீங்க அனுப்பிவிட வேண்டும். என்ன பண்றோம்? அப்படியே தேக்கி வச்சுக்கிறோம். அனுப்பப்பட்டால் வழி எப்படி கேட்கப்படுகிறார்கள்.
அப்போ அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசி செத்து போன மரித்து போன உசியாவை குறித்து ஐயோ உசியா போயிட்டான். அவன் கண்கள் மூடப்பட்டதா இருந்தது. ஆனால் அவன் கண்கள் திறக்கப்பட்டவனாலே தேவ மகிமையை காண்கிறான். அழைப்போடு உறுதிப்படுத்தப்படுகிறது. யாரின் காரியமாய் போவான். புருஷனுடைய ஸ்தானத்தை குறித்து ஆவியானவர் பேசிக் கொண்டிருந்தார். புருஷன் என்பது ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானத்திலே நிற்க கற்று கொள்ள வேண்டும். என்னதான் பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் தான் மாம்சமா இருக்கிற அடுத்த பாயிண்ட் நம்ம அதுக்கு வருவோம். டோர்லாம் கேட்க போட்டு வச்சிருங்க, வேற வழியே இல்லை. ஓகே, சில பேசுகிற பேச்சுகள் நம்ம அப்படியே விஸ்பிரிட்டிடும். திருப்பி பேசலாமா? ரொம்ப கஷ்டமா தண்ணி குடிச்சிருங்க, பேச முடியாது. இல்ல தண்ணி வாய்க்கல, கண்ட்ரோல் யுவர்செல்ஃப், லேர்ன் தட். கற்றுக்கொள்ளுங்க. பேசுறது எல்லாம் ஆரம்பிக்குது. ஒன்று பேசுனா இன்னொரு பேசணும். அப்படிதானே? நம்ம தான் சுயம். இயேசு ஏன் புருஷன் ஸ்தானம் என்று சொன்னால், வாசிப்போம். எல்லாத்துக்கும் வேதத்திலே ஆவியானவர் வசனங்களை கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். ஒவ்வொரு புருஷனுக்கு கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். Thank you, sister. Still I'm with the topic of the husbands. Amen. உங்களுக்கு ரெண்டு ஸ்தானங்கள் உண்டு. ஒன்று புருஷர், இன்னொரு பிள்ளைகள். Amen. அப்ப புருஷர் என்று சொல்லுகிற பொழுது under the Christ நீங்க யாருக்கு ரெஸ்பான்சிபிள்? யாருக்கு? புருஷனுடைய தலை யார் கீழே இருக்கு? under the புருஷன் சொல்லுங்களேன். Please answer. புருஷன் தலை கிறிஸ்து கீழே இருக்கு. அப்படிதானே? என்ன அர்த்தம் என்றால், பூமியிலே தேவன் கொடுத்தது எல்லாமே பரலோகத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அதனால ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார், குடும்பத்தை உண்டாக்கினார். ஆமென். அப்ப கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ, கிறிஸ்து பலியாக தூக்கினார். That is your position on the earth. அப்ப யார் எப்படி என்ன பேசினாலும் உங்க மாம்சம் சிலுவையிலே அறையப்பட்டிருக்க வேண்டும். அப்ப திருப்பி பேச மாட்டீங்க. அப்படி எப்படி பேச்சு வந்தாலும், you turn toward the cross and say, I crucify myself on the cross and I will not speak back. அந்த நிலைக்கு வந்தால்தான் அந்த ஸ்தானத்தில் நிற்க முடியும். அந்த ஸ்தானத்தில் நிற்கிற பொழுதுதான் the heavens will act. Amen. நான் கற்றுக்கொள்ளும். God taught us all these things. Amen. Hallelujah. You just crucify. பச்சதம்ல சொர்ணம் இல்லாத சரீரமாக மீதி எல்லாமே ஜென்ம ஸ்வபாவம். Amen. You must crucify your inborn characters on the cross. அப்பதான் ஆவின் நிறைவும் ஆவின் அந்த வெளிப்பாடுகளும் வெளியே வரும். இல்லைன்னா it will be a mix of flesh and spirit. அதை ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கோம். யார் ஆவியில பேசுறா, யார் மிக்ஸோட பேசுறாங்க. Amen. Hallelujah. That is the position God has given you, husbands and fathers. ஒரு தகப்பன் சொல்கிற பொழுது எரேமியா தீர்க்கதரிசனம், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே தேவன் சொல்லியிருக்கிறார், புருஷனை போல நான் பிள்ளைகளை நடத்தி இஸ்ரவேல் சந்ததிகளை வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்தேன். Amen. Hallelujah. அப்ப நீங்க தகப்பனாய் இருக்கிற பொழுது
உங்க தகப்பன் உங்களை எப்படி நடத்துகிறாரோ அதே போல நீங்க தகப்பன் ஸ்தானத்திலும் இருந்து குடும்பத்தை நடத்த வேண்டும். ஆமென். ஹalleluya. ஏன்னா இந்த ஃபவுண்டேஷன் எல்லாமே அடிபட்டு போச்சு. ஏன்னா இப்ப ஈகோ வந்தாச்சு, படிப்பு வந்தாச்சு, ஈக்வாலிட்டி அப்படிதான். நானும் மனைவியும் சமம், ஈக்வாலிட்டி. நான் படிச்சிருக்கேன், நீ படிச்சிருக்க, நானும் வேலை போற, நீ வேலை போற, போட்டா போட்டி. அந்த கிறிஸ்துவம் why division? வேற ஒன்றும் காரணம் கிடையாது. division. Pastor, possible. God wants before you expand this church, the families has to be strengthened. Okay? எங்களுக்கு ஆவணம் கற்றுக் கொடுத்து இரவுச்சவங்க இந்த குடும்பத்தை கெடுக்கிற சமாதானத்தை கெடுக்கிற குடும்பத்தை பிடிக்கிற witchcraft spirits. நம்ம கணக்கில் ஒரு சில வசனங்கள் வாசிக்க போகிறோம். நீங்க மாம்சத்துல கூடுதலாய் செயல்படுகிற பொழுது அது பில்லி சூரியத்திற்கு சமம். அப்படிதான் சமயத்தில் அது பில்லி சூரியம் வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஹalleluya. ஆமென். வாசிப்போம் கலாத்தியர் ஒரு 5 வசனங்கள் உண்டு. நான் குறிப்புகளை சொல்கிறேன், எல்லாம் சொல்ல நேரம் இல்லை. இதுல ஒரே வசனம் மட்டும் இப்ப வாசிக்க போகிறோம். ஆனால் இந்த 5 குறிப்புகளை எழுதிக் கொள்ளுங்கள். முதலாவது கொடுத்தது குடும்பம் ஒரு பலிபீடம், பலிகள் செலுத்த வேண்டும். உடன்படிக்கை, அது முதலாவது பாயிண்ட். இரண்டாவது, மாம்சம் முற்றிலுமாக சிலுவையிலே அறையப்பட்ட. flesh must be completely and totally crucified on the cross. இந்த கலாத்தியர் இந்த 5 வசனங்களும் நீங்கள் வீடுகள் சென்று கண்டிப்பாக தியானிங்கள். ஆமென். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் எழுதிக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 1:4. அடுத்தது கலாத்தியர் 2:19. Galatians 2:19. கலாத்தியர் 2:19. மூன்றாவது கலாத்தியர் 2:20. அதுவும் வாசிங்க. கலாத்தியர் 2:20 வாசிக்கலாம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, வாசித்து கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து not me Lord, not I. அதுதான் அந்த ஆத்மா, அந்த சோலிஷம். நீங்க மாம்சத்தை சிலுவையில் it's not a one day experience. அது நான் தெளிவாக சொல்லி விடுகிறேன். இது ஒரு நாளில் நடக்கிற காரியம் அல்ல, அனுதினம். அதனாலதான் ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் முன் குறித்து வைத்தார். எப்படி? அனுதினமும் தேவன் அவர்களோட சஞ்சரித்தார். நீங்களும் குடும்பமாக கணவன் மனைவியாக இணைந்து அனுதினம் கைகளை பிடித்துக் கொண்டு hold your hands. There's power in that. Amen. கணவன் மனைவி சேர்ந்து பிள்ளைங்க ஆசீர்வதிங்க. There's power in that. நீங்க ஆசீர்வதிக்கணும். You have been mandated to bless your children. பழைய யார் ஆசீர்வதிச்சார்? ஜெனரேஷன் சொல்றதாங்க. அப்ப நீங்க ஸ்தானத்தில் இருக்கிற பொழுது தைரியமாக பிள்ளைங்களை கூப்பிட்டு கணவன் மனைவி இணைந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியும். இதுதான் the power of a family. குடும்பத்துக்கு அவ்வளவு வளர்ந்து கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆமென். அநேக தாய்மார்கள் இருக்கீங்க, சபைகளை வச்சுட்டீங்க, கர்த்தர் வேதப்படுத்தி கொடுக்கிறார் குடும்பத்தை. ஆமென். ஹalleluya. நாளைக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்பட வேண்டியது. கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன், சபையில் பெரிய மாற்றத்தை கற்றுக்கொள்கிறது. அநேக குடும்பங்கள் கட்டி எழுப்பப்பட போகிறது. ஆமென். உங்களை பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்டியானிட்டி இஸ் பை சி. நம்ம பிராக்டிகலா எப்படி வாழ்றோமோ அதை பார்த்து மட்டும் கற்றுக்கணும். ஆமென். ஹalleluya. There is nothing wrong husbands going submissive. விட்டு ஈசுட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ அடிகள் பட்டார், எத்தனை அடிகள்
அமைதியாக சொல்லுது. அவன் வாய் சைலன்ஸ் இஸ் குட். ஒரு சில சூழ்நிலைகளில் நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதும். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவை. கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். See, the crucifixion on the cross is an everyday experience. அனுதினம் வருகிற அனுபவம். நம் மாம்ச பலவீனம் நல்லா தெரியும் கர்த்தருக்கு. அந்த பலவீனத்தின் மத்தியிலும் அவருடைய பலன் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. அப்ப அனுதினமும் நம்ம கணவனும் மனைவியும் நீங்க ரெண்டு ஃபேமிலி டிஃபரெண்ட் ஃபேமிலி செட்டப் வரீங்க, கண்டிப்பா மேட்ச் ஆகாது. ஆனா விட்டு கொடுக்கணும். The problem now, many parents interfere with their children. Okay? இப்போ ரீசெண்டா நம்ம அம்மாவில் வரும் இதே போல குடும்ப பிரச்சனை. காரணம் parents. Amen. Once married, you are separated. என்னதான் நீங்க அடிபட்டு உருண்டு பரண்டு இருந்தாலும் is between husband and wife. Parents have no right. I can tell scripturally, வேதத்தின் அடிப்படையில் சொல்ல முடியும். திருமணம் முடிந்த பிறகு ரெண்டு பெற்றோர்களுக்கும் எந்த ஸ்பிரிச்சுவல் ரைட்ஸ் கிடையாது. அதனால அநேக குடும்பங்கள் பிரிந்து வாழ்கிறது. கணவன் மனைவி முடங்கல் பண்ணிட்டு there are two options. ஒன்று கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இல்ல மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். எனக்கு திரும்ப நடக்கும்போது மனைவி மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டதும் நான் கிறிஸ்தவன் சர்ச்சில் வகையெல்லாம் வாசிப்பேன், எல்லாம் நல்ல பிள்ளைதான். உலகத்திற்கு பார்க்கிறவங்களுக்கு நல்ல பிள்ளை. எனக்கு தான் தெரியும் நான் யாரு அப்படிதான் இருப்பேன். என்னை கத்த மனசு. So we learned this in a very tough way. அநேக பாடுகள் மத்தியிலே இதை கற்றுக்கொள்வோம். அதனால நாளிலே தைரியத்தோடு விசுவாசத்தோடு இதை நான் பகிர்ந்து கொடுக்கிறோம். எத்தனையோ சூழ்நிலையிலே நாங்கள் அங்கிருந்து வந்துடணும், பிரச்சனைகள் இப்படிதான் இருந்தது. ஆனால் ஒரு அழைப்பு கர்த்தர் கொடுத்த பிறகு அழைத்தவர் கர்த்தர். என்னதான் சூழ்நிலை வந்தாலும் நான் இந்த இடத்தை விட்டு போவேன். Hallelujah. 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 கலாத்தியர் இன்னொரு வசனம் சொல்றேன், நீங்க வாசிக்க வேண்டாம், நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுதா? நான் உலகத்திற்கும் உலகம் என்னிலும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இதோடு இணைந்து ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதுவும் இந்நாளிலே 6ஆம் நாளில் அந்த வார்த்தை வந்தது. நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியும்படியாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமானது. புருஷர்கள் நல்லா வேதம் வாசிக்க வேண்டும். See, there is no shortcut, no shortcut, no shortcut. முழங்கால் வசனம், வசனம் முழங்கால், இது விட்டா வேற எந்த வழியும் கிடையாது. வசனத்தை எந்த அளவுக்கு இயேசு வசனம் மாத்தான் யூஸ் பண்ணார். பிசாசு அப்படிதாங்க. என்ன சொன்னார்? கல்லாப்பமா மாத்தம் சொன்னப்போ என்ன சொன்னாரு? மனுஷனா பார்த்தா மாத்தம் வேற எதாவது பேசினாரா? எக்ஸ்ட்ரா ஃபட்டிங்ஸ் எதாவது கொடுத்தாரா? அவன் வசனத்தை நல்லா நம்ம எக்யூப் பண்ணி வச்சுக்கணும். அப்ப இந்த கலாத்தியர் 5 வசனம் கவனிக்க வேண்டும். இது முழுமையாக இந்த மாம்சம் சிலுவையில் அறையப்படுகிறதும் இச்சைகளுக்கு நம்ம அறையப்படுகிறதும் உலகத்தின் காரியங்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா we try to imitate the world. Yes, அவங்க அப்படி இருக்கிறாங்க, நாம அதே போல
மாற வேண்டும். அங்கதான் பிரச்சனை. ஹல்லேலூயா. அந்த கடைசி ரெஃபரன்ஸ் சொல்லுது, உலகம் நான் உலகத்திற்கும் உலகம் என்னிலும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதே தொடர்ச்சியா 3 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் கணவன் மனைவி குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க கண்டிப்பா நீங்க அதை வாசிங்க, வீடுகளில் சென்று. மனைவி எப்படி இருக்க வேண்டும்? புருஷனுக்கு எல்லா விஷயத்திலும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும், சாராலை போல இருக்க வேண்டும், அமைதியும் சாந்தமான ஆவியுடையவர்களாய் இருக்க வேண்டும். I will tell you the secret of it. When husband, you stand in your position first. நீங்க உங்க ஸ்தானத்தில் நிற்கிற பொழுது ஆட்டோமேட்டிக்கா கர்த்தரை கிரியேட் செய்வார், மனைவிகளை கிரியேட் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. மனைவிமார்கள் ஒருவேளை புருஷன் சொல்கிற தவறாக இருந்தாலும் நீங்கள் கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். Do not ever try to argue. Amen. நீங்க ஃபர்ஸ்ட் வீட பண்ணது come back to the altar. The family altar is important. குடும்ப பலிபீடம். நான் அநேக முறை பார்க்க வருவோம். Let's go to the prayer. Let's go to the altar. கர்த்தரை கேட்போம். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதான் பண்ணணும். Amen. Learn that principle. கண்டிப்பா தர்க்கம் வராம இருக்க வேண்டும். இல்லை? ஹல்லேலூயா. உடனே நீங்க சொல்லுங்க, சரி நம்ம பலிபீடத்துக்கு போவோம், முழங்கால் படிவோம், தேவனை கேட்போம். ஆமென். கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுப்பார், ஒரு செய்தி மூலமா வரும், கண்டிப்பா அவருக்கு நிச்சயம். When you let God to make the decision, amen, கர்த்தர் காரியங்களை ஒரு பீஸ்ஃபுல் முறையிலே அது செய்திருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இரண்டாவது பாயிண்ட், ஆமென், நம்முடைய மாம்சம், நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் இதுதான் பிரச்சனை. In 2 Peter 1st chapterல ஒரு 6 வசனங்கள் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் சிலுவையில் அறையப்பட்டு திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ மாதிரி இயேசு கிறிஸ்து அவருடைய சாயலும் சிருஷ்டிக்கப்பட்டார். பாவத்தில் விழுந்தப்படுற சாயலை எழுந்தும் மீண்டுமாக அந்த புதிய சிருஷ்டியாக மாறுகிற பொழுது அந்த தேவ சாயலை பெற்றவர்களாக ஜென்ம சுபாவங்கள் சிலுவையில் அறையப்பட்டதாயும் திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாயும் நாம் மாறி மறுரூபப்படுகிறோம். அப்ப முதல் மனைவாட்டி எங்க? முதல் சபை எது? Your family is a church. கணவனும் மனைவியும் ஒரு பலிபீடத்துக்கு வந்து, that is the first church. If you don't minister there, you cannot minister here. Amen. ஏன் சபையில் இவ்வளவு பிரச்சனைகள்? Why the church has lost the glory and the authority? மாம்சத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பவுல் சொல்கிறார், புத்தி இல்லாத கலாத்தியாரே, who has bewitched you? யார் உங்களை மணி? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவது குறிப்பு நேரத்தை வாசித்திருந்தோம். 1 கொரிந்தியர் 11:3 வசனம். Amen. That's the third point, authority and obedience. I'll just refresh it. முதலாவது, குடும்பம் என்பது பலிபீடம், உடன்படிக்கை, பலிபீடம். Amen. இரண்டாவது, நம்முடைய மாம்சம் சிலுவையிலே, our flesh must be crucified in an everyday experience. அனுதினமும் நம்முடைய மாம்சம் சிலுவையில் அறையப்பட்டு ஜென்ம சுபாவங்கள் சிலுவையில் முற்றிலுமாக அறையப்பட்டு திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் நாம் மாறி, ஆமென், மனம் புதிதாவதினாலே மறுஆக்கிக் கொண்டே இருக்கிறோம். ஆமென். See, biblical principle is from glory to glory, from faith to faith, from strength to strength. 30, 60, 100 நிமிஷம் இருக்கா? தேவன் குறைக்க தேவனா? அவர் தலைமை குறைக்க செய்வது, வர்த்திக்க செய்கிறவர். பாவம் பண்ணாங்க, பாபிலோன் அடிமைக்கு கொண்டு போனார், உண்மைதான். ஆனா திருப்பி தீர்க்கதரிசிகள் என்ன பேசினார்? I will restore them back. உங்களை வர்த்திக்க செய்வர், மனிதர்கள் மிருகங்கள் பெருக செய்வர், அவர் பெருக செய்கிறவர். ஆமென். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நீங்கள் சபைக்குள் ஒரு குழந்தையாக வருகிற பொழுது உங்களுக்கு பால் கொடுக்கிறாங்க, நீங்கள் வளர வேண்டும் விசுவாசத்தில்.
அந்த புருஷன் ஸ்தானம் என்பது இந்த ஸ்தானத்துக்கு நீங்க வருகிற பொழுது யுத்தம் செய்தான் வரணும். Hallelujah. Hallelujah. அப்போ if you want to come under the authority obedience, அதுதான் 11:3 புருஷன் கிறிஸ்துக்குள் இருக்கிறார், மனைவி புருஷனுக்குள் இருக்கிறார். அப்போ தேவன் தெளிவாக ஒரு ஹைரார்கி வச்சிருக்கிறார். ஆமென். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? தேவன் ஒரு தெளிவான ஒரு முறை வரணும். மேனேஜ்மெண்ட் போறானா மேனேஜர், சீனியர் மேனேஜர், ஜெனரல் மேனேஜர், சிஇஓ இருக்கிறாரு. நம்ம கீழே இருந்தா நாலு பேர் பார்க்க முடியாது. ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படி ஒரு ஒழுங்கில் இருக்கிற பொழுது தேவ ராஜ்யம் இதற்கும் அதிகமாக ஒரு ஒழுங்குபட்ட ஒரு கிங்டம். It's a highly principled kingdom. Amen. இந்த நிலையில நிற்கிற பொழுதுதான் இரு புறங்களில் பரிமாற்றங்கள் from heaven to the earth, from the earth to the heavenly realm. புருஷன் துணையாக கிறிஸ்துவுக்குள், மனைவி புருஷனுக்குள் இருக்க வேண்டும். இதுதான் ஒழுங்கு, இதுதான் பரலோக ஒழுங்கு முறை. இந்த கட்டமைப்புக்குள் வருகிற பொழுதுதான் அதிகாரங்கள் செயல்படுகிறது. godly authority. Hallelujah. நீங்க புருஷனுக்கு ஸ்தானத்தில் இருக்கிற பொழுது பிசாசை கடிந்து நீங்க அப்புறப்படுத்தும். தாவீது என்ன பண்ணா? கரடிவர்கள் பார்த்துக்கிறதா என்ன பண்ணா? காத்து கொண்டா. ரைட், காத்து கொண்டா இல்லையா? சிங்கத்தின் வாய வேற வாசிக்கிறீங்களா? அப்போ புருஷனுக்கு இருக்கிற ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது பிசாசு வருமா? எதிர்க்க பலன் வேண்டும். சண்டை போட பலன் வேண்டும். வார்ஃபர், ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய யுத்தம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வருகிறார். அவர் யுத்தம் பண்ணல, வழிநடத்தி வருகிறார். வளர்ந்த வழியை ஃபுல்லா யார் யுத்தம் பண்ணி அந்த இன்ஹெரிட்டன்ஸ் அந்த கானான் தேசத்துக்குள் கொண்டு போனது யாரு? யோசுவா. யோசுவா ஜாலியா போயிட்டான் இல்லையா? எத்தனை ஜாதிகளை பார்க்கலாம்? 7 ஜாதிகள். பார்க்கலாம் இல்லையா? உடனே தோல்வி அடைந்தார். எங்க தோல்வி அடைந்தார்? எங்க பட்டணத்தில் ஏன் எவ்வளோ ஒருத்தன் மறைச்சு வச்சுட்டார். கரெக்ட். ஆனா முழு தேசத்துக்கும் தோல்வி வந்துச்சு. அப்போ உங்க குடும்பத்திற்கு ஒரு சின்ன காரியம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஆனாலும் பிசாசுக்கு கதவுகள் திறக்கப்படும், உள்ள வருவார், பிரச்சனைகள் வரும். நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு சங்கீதம் 102 வாசிக்கிறோம். என்னுடைய கரங்களை போருக்கும் என்னுடைய விரல்களை யுத்தத்திற்கும் பழகிக்கொள்ள எந்த டைம் யுத்தம் பண்ணணும் பழக்கணும் உங்களுக்கு நல்லா தெரியும். யூ ஆர் தி கார்டியன் ஆஃப் தி ஹவுஸ். ஹெல்த்ல வரலாம், ஃபினான்ஸ்ல வரலாம், வேலைல எங்கன்னா அட்டாக் வரும். இதெல்லாத்தையும் பார்க்க வேண்டியது யாரு? ஆதாம் முதல்ல கொடுக்கப்பட்ட வேலை என்ன? அவர் எல்லாம் படைத்து கொடுத்துட்டார். கரெக்ட். He was only a manager. அப்படிதானே? ஆதாம் ஒரு மேனேஜர் தான். அது ப்ராப்பரா மேனேஜ் பண்ணியிருந்தால் போதும். ஹalleluya. அது கண்டிப்பா நம்ம விசுவாசிக்கிற ஆவியானவரோடு பேசிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவனோடும் மனைவிகளோடும் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த குடும்பம் பலப்பட வேண்டும், இந்த உறவுகள் பலப்பட வேண்டும். இந்த நாளில் ஒருவேளை அந்த குடும்ப உறவுகளுக்குள் பிரச்சனை இருக்குமானால் இந்த நாளில் நீங்கள் ஒப்புக் கொடுக்க முடியுங்க. Lord, heal our family relationships. எங்கள் குடும்ப உறவுகள் இந்நாளிலே சீர்பட வேண்டும். ஆமென். தேவ ராஜ்யத்திற்குள் அடுத்த நிலை போவதற்கு முன்பாக என்னோட குடும்பம் சீர்பட வேண்டும். கணவன் மனைவியிலே உறவுகள் சீர்பட வேண்டும். இது 2 சீர்பட்டாலே பிள்ளைகள் உறவுகள் சீர்படும். அதுதான் சீக்கிரம். ஆமென். ஹalleluya. எத்தனையோ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் நல்ல ஊழியர்கள். ஆனால்
unless the family is built, no ministry. Amen. We were very clear on that principle. God first built our family. ஊழியப்படுறோம். Amen. Hallelujah. Hallelujah. நான் மத்தியில தெளிவாக இருக்கு. என்ன அதை பண்ண அதை பண்ண வருவாங்க கடைசியில. அவர் என்ன சொல்றாரு? நாமங்களே அறியே. If you don't do the ministry according to the plan and the will of God, கடைசியில அவர் சொல்லுவார், எனக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைப்பா. நீ ஓவரே பார்க்கறது நான் கூப்பிட்ட வரைக்கும் நீ வரல. அது பிரகாரம் நீ செக் பண்ணுவேன். Amen. Hallelujah. நான் 3 பாயிண்ட் பார்த்து ஒரு 10 minutes காமிக்கிறேன். Okay? 3 பாயிண்ட் பார்த்துருக்கிறோம். I will refresh the points again. Then fourth and fifth. First, altar பத்தி குடும்பம் ஒரு it's a covenant. உடன்படிக்கை, பலிபீடம், பலிகள். இரண்டாவது, நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம். இந்த மாம்சத்தை நம்ம கொடுக்க வேண்டும். சிலுவையில் அறையப்பட வேண்டும். நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் சிலுவையில் அறையப்பட வேண்டும். நம் உலகத்திற்கு மயக்க வேண்டும். உலகத்தின் காரியங்களுக்கும் இந்த உலகத்துக்கு மொத்த வேஷம் தெரியாமல். Hallelujah. மூன்றாவது, the authority, the obedience and the authority. இயேசு முடிவில் பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். அதுதான் வசனம் இருக்கு. The authority comes only by obedience. அந்த கீழ்ப்படியவில்லை என்றால் அந்த அதிகாரம் செலுத்த முடியும். Amen. Hallelujah. Hallelujah. நான்காவது 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 17-18. 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆமென். கவனிங்க. ஆமென். ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே. ஆமென். ரெஸ்டோரேஷன். நான் சொன்னேன், நம்ம எல்லாரும் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டோம். ஆனால் சாயலை இழந்தோம். நாம் எப்போ கிறிஸ்துவுக்குள் வருகிற பொழுது மீண்டுமாக அந்த சாயலை பெற்றுக்கொண்டு ஆவின் உதவியோடு மாத்திரம்தான் நம்ம செயல்பட முடியும். If you are not in the spirit, அதான் முன்னாடி பாயிண்ட்ல பார்த்தோம், மாம்சம் சிலுவையிலே அறையப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அது முழுமையாக கம்மியாய் இந்த ஆவியின் பாகம் கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். Amen. The spiritual component should keep on increasing. அதான் மகிமைக்கு மேல் மகிமை என்று மறுரூபப்படுகிறது. எப்படி? ஆவியாய் இருக்கிற கர்த்தர். ஆமென். அதான் ஏன் தொடர்ந்து அன்னதினமும் தேவன் அவங்களோட சம்பாஷித்துக் கொண்டிருந்தார். Everyday experience with the Holy Spirit. நான் கன்சல்ல பேசுங்க. முடியலையா வண்டியில போகிற டைம், ஆபீஸ்ல இருக்கிற டைம், any kind connect with the Holy Spirit. ஈசாதான் சொன்னார், அவர் 3 ஆண்டுகள் வல்லமையான ஊழியம் செய்து நான் போய் ஒரு தேற்றவனை அனுப்புகிறேன். He is our friend. Holy Spirit is your friend. நீங்க எப்படி ஒரு நண்பனிடம் பேச முடிகிறதோ அதே போல அனுதினமும் ஆவியோடு பேச முடியும். ஆமென். ஹalleluya. ஆனா அதுக்கு முன்னாடி உள்ள பாயிண்ட் நீங்க கடைபிடிக்கணும். ஜென்ம சுபாவம் மாம்சம் சிலுவையில் அறையப்பட்டதா அந்த ஆவியின் சத்தம் தெளிவாக. Amen. Hallelujah. இது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். It's not a one day affair. Amen. Hallelujah. மகிமைக்கு மேல் மகிமை என்று மறுரூபப்படுகிறார். ஒவ்வொரு குடும்பமும் அந்த மறுரூப அனுபவத்தில் வந்து நீங்கள் சபைக்கு வருகிற பொழுது சபை மகிமுள்ள சபையாக மாறணும் வராது. Amen. நீங்க ஜெபிக்க வேண்டாம். எனக்கு if you follow the principle of God, this is predestined by God. குடும்பம் அந்த ஸ்தானத்திலே மகிமையில நிற்கிற பொழுது ஆட்டோமேட்டிக்கா சபை மகிமையில வந்துடும். ஆமென். ஹalleluya. சாலமோன் தேவாலயம் கட்டின பொழுது யாரா ஜெபிச்சாங்களா? மகிமையில வந்துற பொழுது ஜெபிச்சாங்க. மகிமை வந்ததுக்கு அப்புறம் தான் ஜெபிச்சாங்க. Right? The moment Solomon constructed the temple, the glory of God filled the house. அவர் விருப்பப்படுகிற இடம் இருக்கிற பொழுது
automatically he will come down and he will answer. Amen. ஒவ்வொரு குடும்பம் அப்படிதான். Amen. குடும்பத்துல பலிபீடம் எப்படி இருக்கு நீங்க பாருங்க. செக். கேள்வி ask God, how is my family also? Is there anything to be prepared? Amen. Hallelujah. The 5 minutes. கடைசி ஆவிக்குரிய யுத்தம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வாசிகள் கையில் வைத்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 6:11-18 வரைக்கும். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, யாரோட போராடுறோம்? துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின். ஆமென். ஹல்லேலூயா. குடும்பத்துக்குள்ள உண்மை. அப்ப நம்ம போராட்டம் கணவன் மனைவிக்கு இல்ல, போராட்டம் யாரோட? துரைத்தனங்கள், அதிகாரங்கள். இதுதான் ஆவியில நம்ம சென்ஸ் பண்ண வேண்டும். ஆமென். புருஷர்கள் அந்த ஸ்தானத்தில் நின்று இதை கிரகிக்க வேண்டும். இந்த போராட்டம் எங்கிருந்து வருது? ஆமென். அமைதியா உட்கார்ந்து கேளுங்க. Holy Spirit, teach me, Lord. Reveal me. என்ன இந்த பிரச்சனை இங்க சிம்பிளா இருக்கும், அர்த்தமே இருக்காது, பயங்கர ஆர்குமெண்ட்ல போகும். போயிருக்கா இல்லையா? ஒரு மேட்டர் இருக்காது. பிசாசுக்கு இடக்கூடாதா? இடக்கூடாது இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் யுத்தம். அப்ப அந்த வசனம் சொல்கிறது, நீங்க தேவனுடைய சர்வாயுதத்தை தரித்துக் கொண்டு, so you are a warfare, you are a warrior. புருஷன், தகப்பன், யுத்த புருஷன் நடத்துவீங்க குடும்பத்துக்கு. இந்த 6-7 வசனங்களும் ரட்சிப்பனும் தலைச்சீரா நீரின் மார்க்கவசம் விசுவாசம் கேட்டகம் தீவசனமாகிய ஆவை யூஸ் பண்ணணும். ஃபெய்த் ஒரு கையில, வேர்ட் ஆஃப் காட் இன்னொரு கையில. கடைசில சொல்லுகிறது, எந்த சமயத்திலும் நீங்க ஆவியிலே ஜெபம், இது நிமித்தம் மிக மனவுறுதியோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க மார்னிங் ஒரு ஆபீஸ் கிளம்புறீங்க, ஒரு பிரச்சனைகள் வருதுன்னா பதஷ்டப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, முழங்கால் படியிட்டு அந்த குடும்ப ஸ்தானத்தில் நின்று விசுவாசம் கேட்டகத்தையும் ஆவின் பட்டை மாதிரி வசனத்தை எடுத்துக்கொண்டு ஆவியை செலுத்திட்டு போங்க. கண்டிப்பா வெற்றியை பெற்று you will be a successful Christian family and a believer. Amen. அப்படி குடும்பம் உருவாக்கி வருகிற பொழுது சபை பலப்படும், சபை வளர்ச்சி அடையும். இன்னும் அநேக குடும்பம் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் தேவன் கவனிக்க போகிறோம். நான் எல்லாரும் ஆவியிலே. ஆமென். 5 காரணங்கள் அவர்களோடு பேசியிருக்கிறார். And how important is to build a Christian family, a believer's family. தேவரால் ராஜ்யத்தின் திட்டத்தின்படி ஒரு குடும்பம் எப்படியாக கட்டப்பட வேண்டும். இந்த தேசத்தின் கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். There are a lot of political challenges happening in this country. இன்னும் challenges வரப்போகிறது. The church, I am telling you prophetically, the church will go into persecution. The church will go into persecution. தேவன் இந்த குறித்து மிக தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க பலப்பட வேண்டும், அதற்காக கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளிலே எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று உங்கள் இருதயத்திலே நினைத்திருக்கிறீர்கள், எழுப்பி நில்லுங்கள். If you are a husband, if you are a head of the family, குடும்ப தலைவராக இருப்பீர்களானால் நீங்க இருக்கிற இடத்திலே எழுப்பி நிற்கும்படி விரும்புகிறேன். You are a warrior called in God's kingdom. Amen. Hallelujah. Thank you, Lord. கர்த்தர் அந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் அந்த ஸ்தானத்தை எடுக்கவில்லை, கர்த்தர் அந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்திற்கு ஏற்ற பிரகாரம் நிற்கும்படி கர்த்தரிடம் கேட்கிறார்களே. தேவனே, என் தலையை ஒப்புக் கொடுக்கிறேன், உம்முடைய ஆரோக்கியத்துக்காக ஒப்புக் கொடுக்கிறேன். Lead me and teach me, Holy Spirit, today how to lead a spirit-filled family. மனைவிகள், குடும்ப தேவைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டு. ஏதோ நான் விட்டு கொடுக்கிறேன், என் புருஷன் கேட்க மாட்டேன். இன்னொரு விஷயம், மன்னிகள் கற்று சொல்கிறார்.
மன்னிக்கிறதில் அவ்வளவு வல்லமை உண்டு. அநேக வியாதிகள் வருகிறது காரணம் மன்னிப்பு இல்லை. We are not able to forgive. Thank you, Lord. Thank you, Jesus. That is the only thing it is created. Mentioned 4 dimensions. Not the dimension கொடுக்கப்படுகிற ஒரே ஒரு காரியம் தேவனுடைய அன்பு. Nothing in this world is measured in 4 dimensions. ஒருவேளை இன்ஜினியர் மேத்தமேட்டிக்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும். 3 dimension தான் இது எல்லாமே பார்க்கிறோம். There is only God's love which is measured in 4 dimensions. Hallelujah. அந்த தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படுகிறார்கள். பரிசுத்தாவினால் ஒவ்வொரு குடும்பமும் அந்த ஆழமான தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படுவார்கள். Thank you Holy Ghost. Thank you Holy Spirit. Thank you Holy Ghost. கணவன்மார் மனைவிமார் ஒப்புக்கொண்டிருக்கிறோம், குடும்பங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். இனி புதிதாக திருமணத்திற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற சகோதரர்கள் ஒப்புக்கொண்டு செபிக்கிறோம். Hallelujah. நன்றியோடு சொல்கிறோம். To be built on the strong foundation, to be built on the rock of Jesus. இயேசு தர்பாரின் மேல் கட்டின குடும்பமாக எப்படிப்பட்ட காற்று வீசினாலும் அசையாதபடி விழுந்து போகாதபடி ஒரு நிலையான குடும்பம் கட்டப்படும் என்று சொல்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம்.
இந்த நாளுக்கான நன்றி சொல்லுங்கள். ஆமென். சுகமே தாழ்த்துங்கள். We bless this church. We bless the pastor, his family, and his ministry. May you expand in the name of Jesus in the days to come. Thank you, Lord. இந்த சபை கொண்டு கர்த்தர் பெரிய கண்ணை செய்வதற்காக தாழ்ந்து கொடுக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை எடுக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. 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 தேவனுடைய செய்தியை இந்த நாளிலே கேட்கும்படியாய் உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்களும் திருவிருந்து காய்ச்சமாய் இருக்கிறவர்கள் வரிசையாய் நாம்